வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். முள்ளங்கியை பார்த்தாலே ஓடுறவங்களுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஒரு 3 பெரிய முள்ளங்கி எடுத்திருக்கோம். ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக பண்ணிக்கோங்க. நாங்கள் சாப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இல்லைனா மிக்சியில் கூட போட்டு ஒரு 2-3 டைம்ஸ் டெர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் முள்ளங்கி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற ஸ்டெப் வந்து இந்த முள்ளங்கியிலேருந்து தண்ணியெல்லாம் தனியாக செப்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ தண்ணி ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப எல்லா தண்ணியும் வந்துடும். இதே ஸ்டெப் நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெல்லாம் வந்துடும். நாங்கள் எல்லா முள்ளங்கியும் இதே மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூட வேணாம். இதில் கொஞ்சமாக பெப்பர் சால்ட் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. லிவரில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் சூப்பராக ஃப்ளஷ் பண்ணி டீடாக்ஸிஃபை பண்ணிடும். எவ்வளோ உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சப்பாத்திக்கு நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். முள்ளங்கி ஸ்டஃபிங்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முள்ளங்கி, கொத்தமல்லி நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பச்சை மிளகா அதுவும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், ½ டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த மசாலா கூட. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. நீங்கள் எப்போ பராத்தா செய்ய போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ½ டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய சைஸில் மாவை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கப் ஷேப்பில் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸ்லேருந்து நல்லா இழுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பால் ஆகிடும். இதை மாவில் டிப் பண்ணி எப்போவுமே நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. நம்ம மாவில் டிப் பண்ணுறதுனால அது ஒட்டாது. நம்ம வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈவனாலாம் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ அங்கங்கே கிராக்ஸ்லாம் வர செய்யும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம தோசை தவாவில் கீ இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் சேர்த்து இது போட்டு 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். நம்மளோட முள்ளங்கி பராத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே. இந்த பராத்தா கூட ரொம்ப பெஸ்ட்டாக போகிறது கர்ட் தான். இந்த மாதிரி கர்டில் நீங்கள் மசாலாஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா அப்படியே வெறும் சப்பாத்தி கூட கொடுக்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை மிளகால விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.